ரெடி ஒலிகிறது. ஒருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை இந்த ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் பவுனியோ தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்புகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெப வேளை கூடாக சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும் கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும் வருங்காலங்களை குறித்து அச்சத்துடனும் காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால் அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கமடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகுழியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம் துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கேட்ட யாக்கோபு நீண்ட நாட்களாய் வெகு காலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டுறுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசிர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும் பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சிலர் சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும் கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும் புலம்பல்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை
அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழும் போது பலவிதமான போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடலாம். சிலர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து பயப்படுகின்றனர். ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து எம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்லும் ரட்சிப்பை புறக்கணிக்காமல் எச்சரிக்கையோடு இருப்போம். தேவன் வாக்கு மாறாதவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தில் தேவன் எம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அவர் எம்மை இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, நித்தியமாக தமது மகிமையில் பங்கு கொள்ள அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் எமக்கு வரலாம். ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச கால பாடுகளே. அவற்றின் வழியாகவே தேவன் எம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். அன்பானவர்களே, உபத்திரவங்களும் பாடுகளுமே எம்மை புடமிடுகின்றன. அவைகளே எம்மை தேவனுக்கேற்றவர்களாக வடிவமைக்கின்றன. ஆகையால் தேவனுக்குள் மேலும் சீர்படுத்தப்பட்டவர்களாகவும் விசுவாசிகளாகவும் பலம் உள்ளவர்களாகவும் வளர்வதற்காக இவற்றை விசுவாசத்தோடு சகிப்போம். இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து நித்தியமான தேவ மகிமையை இழந்து போகாது இருப்போமாக. பாடுகளும் வேதனைகளும் எம்மை நெருங்கும் போது எம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எம்முடைய மீட்பிற்காக அவர் செலுத்திய கிரயத்துக்கு ஈடாக வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே சேவை செய்தாலும் போதாது. எனவே அவருக்கென்று வாழவும், அவருக்காக பாடுகளை சகிக்கவும், அவருக்கேற்ற பாத்திரங்களாக வடிவமைக்கப்படவும் எம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி வியாழக்கிழமை, ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 122வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது: நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. 2வது அரண்மனை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே, சரீரத்திலும் இந்த நாட்களிலே சுகத்தைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தோடு சேர்ந்து ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானம், இருதயத்திலே ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களிலே சுகம் உண்டாவதாக, சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற வேளையிலே இந்த சரீரம் சுகமா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்காரர் இந்த நாட்களிலே 122வது சங்கீதத்திலே இப்படியாக அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே
ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவிதான் இந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறது? இணைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த 2 காரியங்களும் அலங்கத்துக்குள்ளேயும் நம்முடைய அரண்மனைக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த விடுதலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய ஆவியிலேயும் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சரீரத்திலே ஒரு இந்த நாட்களை சுகத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவாராய் இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே எல்லாம் சமாதானமும் சுகத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தங்களுடைய பணங்களை செலவழித்து அங்கே தங்களுடைய நோய்களுக்காக டாக்டரிடத்திலே போய் இந்த நாட்களில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்கிற வேளையிலே கடைசியாக தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். சொல்லுவார்கள் இந்த நாட்களிலே, சமாதானம் இல்லாமல் இருந்தேன், இந்த ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களிலே போகிற வேளையிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்கிறது என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நோய்களை நீக்கி இந்த நாட்கள் ஒரு சுகத்தை கொடுக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் சமாதானமும் சுகமும் இருந்தால்தான் நாங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம். அப்படியானால் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே தான் அவர் இப்படியான காரியத்தை நமக்கு செய்து இந்த நாட்களிலே தன்னை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர் அங்கே கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாட்களை நீங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த கடைசி நாட்களிலே. அப்படியானால் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களை சுகத்தையும் தந்து இந்த நாட்களை தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை போய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பெரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணில் அனுப்பி தந்த ஜீவமன்னா, அதே வேளையிலே ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தை, அத்தோடு தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே அனுப்பி தந்த ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.